ஆன்மீக பாதையில் இன்று மகாலயபக்ஷ அமாவாசை சிறப்பு பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் அமாவாசை திதியின் போது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது இந்து மதத்தினரின் பாரம்பரியம். இந்த திதி கொடுக்க ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை சிறப்பு. அதிலும் மகாலய அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி மகாலய அமாவாசை. பித்ருலோகத்திலிருந்து வந்து நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்திற்கு செல்லும் நாள் தை அமாவாசை. மறந்து போனவனுக்கு மகாலய அமாவாசை என்பார்கள். அதாவது மூதாதையர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள் அல்லது மறந்து போனவர்கள் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தால் 21 தலைமுறைகளை சேர்ந்த முன்னோர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என சொல்லப்படுகிறது. இது பற்றிய குறிப்புகள் திருவெண்காடு கோவில் ஸ்தல வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை பெரிய அமாவாசை அப்படின்னும் மகாலய அமாவாசை அப்படின்னும் சொல்லப்படுது. பக்ஷம் என்றால் 15 நாட்கள் கொண்ட கால அளவை குறிக்கும். மகாலய பக்ஷம் அப்படிங்கிறது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அப்புறமா வருகின்ற தேய்பிறை 15 நாட்களை குறிக்கும். இந்த 15 நாட்களும் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகம் வந்து நம்முடைய தங்கும் புண்ணிய தினங்களாக கருதப்படுது. அதனால் இந்த நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு தான் பிரதானம். இந்த 15 நாட்களும் முன்னோர் வழிபாடே பிரதானம். எல்லா நாட்களுமே முன்னோர்களை வழிபட்ட பிறகு தான் வழக்கமான பூஜைகளை செய்யணும். தர்ப்பணம் செய்கிறவங்க தினமும் தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி மற்ற வேலைகளை தொடங்கணும். ஒரு வருஷத்தில் 12 அமாவாசை திதிகள் வரும். அதில் மிக முக்கியமானது மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பித்ருலோகத்திலிருந்து அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்மளுடைய முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கிற பூமி நோக்கி பயணப்படுவாங்க. அப்படி புறப்பட்டவங்க சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேருவாங்க. அடுத்த 15 நாள்களும் அவங்க நம்மோட பூமியிலே தங்கியிருந்து நாம் கொடுக்குற தண்ணியும் உணவையும் ஏற்றுக்கிட்டு திருப்தியாகி மகாலய அமாவாசை முடிஞ்சதும் மறுபடியும் பித்ருலோகம் போயிடுவாங்க. அப்படி நாம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கிற இந்த நாட்களில் நம்ம அவங்கள நினச்சி வழிபடுறத பார்த்து அவங்க மகிழ்ந்து நமக்கு நல்ல ஆசை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால் மகா புண்ணிய காலமாக மகாலய பக்ஷம் 15 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடணும். ஆனால் அனைவருக்குமே அது சாத்தியம் கிடையாது. அதனால் மகாலய பக்ஷம் அன்னைக்கு தவறாமல் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படி செய்தால் ஆண்டுதோறும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த 15 நாட்களும் சுபகாரியங்கள் செய்கிறது தவிர்க்கப்படணும். வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோலம் போடுதல், விளக்கேற்றுதல் போன்ற வழக்கமான வேலைகளை செய்ய வேண்டும். இந்த 15 நாட்களும் உணவில் சாத்வீக தன்மை உள்ள உணவுகளையே உண்ண வேண்டும். கேளிக்கைகளை தவிர்க்க வேண்டும். கிடைக்கும் நேரங்களில் நம்ம ஜபங்களை செய்து வர வேண்டும். மகாலய அமாவாசை இந்த வருடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2024 வருகிறது. இந்த நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருப்பதால் எப்பொழுது வேண்டுமானால் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நீர்நிலைகளில், கோயில் மண்டபங்களில் சென்று இதை செய்வது விசேஷம். ராமேஸ்வரம், திருச்சி, அம்மா மண்டபம், திருபுவனம் போன்ற ஸ்தலங்களில் இது விசேஷமான தினம். பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிவார்கள். எல்லோரும் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனவே வீட்டிலேயே முன்னோர்கள் நினைச்சு முதலில் தர்ப்பணம் கொடுத்து பின் படையலிட்டு வழிபடலாம். தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கிறது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வர் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதும். நம்மளுடைய நேரடி பித்திருக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையலிட வேண்டும். இந்த நாளில் காக்கைக்கு அன்னமிட்ட பிறகே உணவு உட்கொள்வது வழக்கம். மகாலய பட்சத்தில் அனைத்து நாட்களிலுமே தர்ப்பணம் செய்வது விசேஷம். இயலாதவர்கள் மகாலய அமாவாசை அன்னைக்கு பக்தியோட நம்பிக்கையோட முன்னோர்களுடைய கடனை அளிப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். பொதுவாக இந்த 15 நாட்களும் வீட்டில் வேறு சிறப்பு பூஜைகள் எதுவும் செய்யாமல் நம் முன்னோர்கள் குறித்து பேசுவதும் அவர்களின் பெயரில் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் அளவற்ற பலன்களை அள்ளி கொடுக்கும். மகாலய காலத்தில் அன்னதானமும், பசுவுக்கு அகத்திக்கீரை, புல்,
பழம் அளிக்கலாம். இந்த பித்ருதோஷம் நீங்கும். இவ்வாறு செய்தால் பித்ருதோஷம் நீங்கும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு கடல் மற்றும் குளக்கரை, நதிக்கரை விசேஷமானது. ஸ்ரீராமன் தன் தந்தைக்காக பித்ருக்கடன்களை காட்டில் இருந்தபடியே செய்து நமக்கு வழிகாட்டியுள்ளார். ஸ்ரீராமர் ராவண வதம் செய்த பிறகு சிவபெருமானை குறித்து பூஜை செய்து ராமேஸ்வரம் எனும் கஷேத்திரத்தில் இந்த மகாலயபக்ஷ அமாவாசை நாளில் தர்ப்பணங்களை போன்ற முன்னோர்கள் கடன்களை செய்வதும் நாம் வாழ்வை செழிக்க செய்யும். மேலும் மயிலாடுதுறை, காவிரி படித்துறை, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற முக்கொம்பு, கொள்ளிடக்கரை, ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம், படித்துறை, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற வகுளகிரி நதிக்கரை, 3 நதிகள் சங்கமிக்கிற கும்பவானி, கன்னியாகுமரி கடற்கரை, தேவிப்பட்டணம், நவபாஷணம் உள்ள கடல்துறை, தென்காசி அருகில் உள்ள பாபநாசம், சிவாலய தீர்த்தக்கரை, குடந்தை மகாமகக்குளம், திருக்கழுங்குன்றம், சங்கு தீர்த்த குளக்கரை போன்ற இடங்களில் தர்ப்பணம் கொடுக்க உகந்த இடங்கள். இதே மாதிரி தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க என்ன செய்கிறது? வாரிசு இல்லாத பித்திருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது குறித்த நியதி என்ன? புண்ணிய கஷேத்திரங்களுக்கோ புண்ணிய நதிக்கரைகள்லையோ செய்ய முடியாதவங்க அவரவர் வசிக்கும் இடத்துக்கு பக்கத்தில் தங்களுடைய கடமையை நிறைவேற்றலாம். மகாலய தானம் மகத்தான தானம் என்பார்கள். இந்நாளில் வஸ்திர தானம், அன்னதானம், குடைதானம், காலணி, போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் நம் இல்லத்தில் இல்லாமை நீங்கி செல்வ வளம் பெருகும். மேலும் கோதானம் செய்வது, பசுக்களுக்கு உணவு வழங்க உதவுவது ஆகியன நம் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறும். நம் முன்னோர்கள் நாம் செய்யும் தானங்களை பார்த்து நம் சந்ததியினர் நல்ல வழியில் வாழ்கிறார்கள் என்பதை கண்டு மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மறக்காமல் இந்த மகாலயபக்ஷ காலத்தில் நம்மால் முடிந்த தானங்களை செய்து வழிபட வேண்டும். இதுவரை மகாலயபக்ஷ சமயத்தில் என்ன தானங்கள் செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம்.